துபாயில இருக்கும் அமெரிக்க தூதரகத்து மீது ஈரான் நடத்திய தாக்குதல் பற்றி எரியும் அமெரிக்க தூதரகம். ஐக்கிய அரபு அமீரகத்தை படையெடுத்து ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வருது. பற்றி எரியக்கூடிய துபாய் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பகீர் கிளப்பி இருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் 5வது நாளாக தொடர்ந்து நடந்துட்டு வருது. இரு தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வராங்க. கமேனி கொல்லப்பட்டாலுமே ஈரானுடைய மற்ற தலைவர்களை குறிவச்சு அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வருது. ஈரானும் அதுக்கு சலச்சவங்கில்ல அப்படின்னு சொல்லி கடுமையான பதிலடிகளை கொடுத்துட்டு வருது. ஒரு பக்கம் இஸ்ரேலை குறிவச்சு தாக்குதல் நடத்திட்டு வருது. அதே போல மற்றொரு பக்கம் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் தூதரகங்களை குறிவச்சு தாக்கிட்டு வருது. இதுக்கிடையில இப்போ ஐக்கிய அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. துபாயில இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது கடுமையான வெடி சத்தம் கேட்டிருந்திருக்கு. அங்க ஈரானுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திய நிலையில இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி இருக்கு. அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரானது தொடர்ந்து நீடிச்சிட்டு வரதால உலகம் முழுவதுமே பெரும் பரபரப்பு சூழல் நிலவிட்டு வருது. இதனால பல நாடுகள் கடுமையா பாதிக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா உலக நாடுகள்லயே இந்தியா தான் ரொம்பவே மோசமாகவும் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் கூறப்பட்டிருந்தது. ஹார்முஸ் நீரிணையை மூடிவிட்டதா ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. ஹார்முஸ் நீரிணை வழியாதான் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயானது அதிக அளவுல கொண்டு வரப்படுது. இதை மூடிட்டா கச்சா எண்ணெயானது இந்தியாவுக்கு வராது. இதனால பெட்ரோல், டீசல் விலை எல்லாமே கடுமையா உயரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் தொடர்ச்சியா துபாயில ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வரதுனால 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்களும் கடுமையா பாதிக்கப்படலாம். அவங்க அங்கிருந்து அனுப்பக்கூடிய பணமானது இந்தியாவுக்கு வராது. இதன் காரணமாகவும் இந்தியா நெருக்கடியில சிக்கும்னு பல காரணங்களால உலக நாடுகளிலேயே இந்தியா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தொடர்ந்து 5 நாட்களாகவே இந்த போரானது நீடிச்சிட்டு வருது. இந்த போரை நிறுத்த சொல்லி பல பேர் வலியுறுத்திட்டு வந்தாலும் தொடர்ந்து இந்த போரானது நடந்துட்டு வருது. இந்த சூழல தான் அமெரிக்கா தூதரகத்து மீது ஈரான் தாக்குதல் நடத்தினதுல அமெரிக்க தூதரகம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.